1957ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாண சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிட்டனர். காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து அறிஞர் அண்ணா சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1958ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்டம் பற்றி எழுந்த விவாதத்தில் அண்ணா ஆற்றிய உரையின் வாசிப்பு. கனம் சபாநாயகர் அவர்களே, மதுவிலக்கு சட்டம் நம் நாட்டில் எந்த அளவிற்கு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். எந்த அளவிற்கு அது தோல்வி அடைந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மை பற்றிய கேவலமான ஒரு கருத்து நமக்குள்ளேயே எல்லா கட்சியினரிடத்திலும் இருந்து வருகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கின்றன என்றால் அது மதுவிலக்கு திட்டம் நம் நாட்டில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கொள்கைதான் ஆகும். இந்த கொள்கை குறித்து எல்லா கட்சிகளும் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கும் போது சில கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான ஷரத்துகள் ஆளும் கட்சியினரால் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த மசோதாவில் புகுத்தப்பட்டிருப்பது சரிதானா என்பது பற்றியும், அந்த ஷரத்துக்கள் கொண்ட மதுவிலக்கு சட்டம் வெற்றியடையுமா என்பது பற்றியும் நாட்டு மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்பதை அறிவதற்காக சில காலத்திற்கு மசோதாவை சட்டமாக்குவதை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரி எதிர்க்கட்சியினர் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த திருத்தத்தை ஆளும் கட்சியினர் ஏற்றுக்கொண்டால் அது மதுவிலக்கு திட்டம் குறித்து இந்நாட்டில் எல்லா கட்சியினரும் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உலகம் அறிவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உண்டு பண்ணும். மதுவிலக்கு சட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு கடுமையான தண்டனைகள் தரப்பட வேண்டும் என்று பல மேடைகளிலே பேசப்படும் நேரத்தில் அந்த கடுமையான தண்டனை மதுவிலக்கு குற்றத்தை துணிந்து செய்கிற பெரிய மனிதர் பேரிலேயே வீசப்பட வேண்டும் என்ற கருத்திலே பேசப்பட்டு வருகிறது. கடுமையான தண்டனை என்று சட்டத்திலே மட்டும் குறிப்பிட்டுவிட்டு குற்றங்களை கண்டுபிடிக்கும் பொறுப்போ, கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு மன்றங்களிலே எடுத்து சொல்லும் தன்மையோ, அதற்கு தரப்படும் கடுமையான தண்டனையை வாங்கி தரும் பொறுப்போ போலீஸ் இலாக்காவினருக்கோ மற்றவர்களுக்கோ விட்டுவிடுவதால் நாட்டிலே ஏற்படும் சில பல தொல்லைகளை எதிர்க்கட்சியினர் சொன்னால் அவைகள் அத்தனையும் தவறு என்று ஆளும் கட்சியினர் தள்ளிவிட முடியாது. நாட்டிலே கட்சி மாச்சரியங்கள் இருக்கின்றன, கிராமத்திலே ஜாதிக்கு ஜாதி மாச்சரியங்கள் இருக்கின்றன, கிராமத்துக்கு கிராமம் மாச்சரியங்கள் இருக்கின்றன. இந்த மாச்சரியங்களை காரணமாக வைத்து சட்டத்திலே கடுமையான தன்மைகளை புகுத்தினால் ஒரு கிராமத்திலே ஒரு ஜாதியார் இன்னொரு ஜாதியார் பேரிலும், ஒரு கிராமம் இன்னொரு கிராமத்தின் பேரிலும் பொய் வழக்குகள் ஜோடிப்பதற்கும் தவறான வழக்குகளை ஜோடிப்பதற்கும் இந்த சட்டம் இடம் தந்துவிடும் என்ற அச்சம் நாட்டிலே இருக்கிறது. அந்த அச்சத்தை நீக்கும் தன்மையில் எல்லா கட்சிகளும் கூடி மதுவிலக்கு சட்டம் வெற்றி பெற்றிருக்கிற அளவுக்கு பாராட்டுதலை தெரிவித்து இனி வெற்றி பெற வேண்டியதன் அவசியத்தையும் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அது எவ்வளவு சமூக விரோதமானது என்பதையும் நாட்டு மக்கள் உணரும்படி செய்து அதற்கு காலம் அளித்து அதற்கு பிறகு சட்டத்தை நிபுணர்களுடைய ஆலோசனைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திருத்தத்திலே நம்முடைய நண்பர்கள் வலியுறுத்துவது என்று ஆளும் கட்சியினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மதுவிலக்கு சட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை எதிர்தரப்பிலே இருக்கும் யாரும் சந்தேகப்படவில்லை. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களிலே மிக உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் சென்ற கிழமையே கூட ராஜ்யசபையில் பேசிய மாஜி மந்திரி ராஜ்குமாரி அம்மையார் அவர்கள் மறுபடியும் தம்முடைய வேறுபாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலே இவ்வளவு உயர்ந்த பதவியிலே உள்ளவர்கள் அடிக்கடி மதுவிலக்கு சட்டம் தவறானது, தோற்றுவிட்டது என்று சொல்லுகிற நேரத்தில் அது நாட்டிலே பரவினால் அது மதுவிலக்கு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடத்தை விளைவிக்கும் என்பதை உணராமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருத்துக்கள் பரவாமல் தடுப்பதற்கு நாட்டிலுள்ள அமைச்சர் பெருமக்கள் துணை நிற்க வேண்டும். அப்படி சொல்வது தவறு என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எதிர்தரப்பில் உள்ளவர்கள் மதுவிலக்கு சட்டம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்பதிலே ஒத்துழைக்க சித்தமாக இருக்கிறார்கள். அதற்கு வெளிநாட்டு நிலைமைகளை பற்றியும் நம் நாட்டு நிலைமைகளை பற்றியும் ஆராய்ந்து கொண்டிருப்பதில் பயனில்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் 100க்கு 60 பேர் கல்வி அறிவு பெற்று நல்ல நாகரிகமான மனப்பான்மையும் நாகரிகமான வாழ்க்கையையும் பெற்றான பிறகு மதுவிலக்கு தேவையா இல்லையா என்று அப்பொழுது தீர்மானித்து கொள்வதிலே கூட சிக்கல் அதிகம் இருக்காது. மேநாடுகளிலே குடிப்பது என்பதற்கும் குடிகாரன் என்பதற்கும் பெருத்த வேறுபாடு காணப்படுகிறது. ட்ரிங்கிங் என்பதற்கும் ட்ரங்கார்ட் என்பதற்கும் எழுத்திலே மட்டுமல்ல பொருளிலேயும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவு வித்தியாசம் நம் நாட்டில் இல்லை. ஆகையால்
இந்த மதுவிலக்கு சட்டம் இந்த நாட்டிலே மிகவும் தேவை. இந்த சர்க்காருக்கு நான் குறிப்பாக சொல்வேன், மதுவிலக்கு சட்டத்தில் அவர்கள் பெற்றிருக்கிற வெற்றியை ஒரு வகையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மதுவிலக்கு சட்டம் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிற காரணத்தால் தான் இன்றைய தினம் நாம் வீதிகளில் குடிகாரர்களை காண முடியவில்லை. குடித்துவிட்டு செய்யும் சில்லறை கலவரங்களும் நாட்டிலே பெருவாரியாக அடங்கிவிட்டன. குடித்தால் என்ன குதூகலம் பெறலாம் என்று கருதி அவர்கள் குடித்தாலும் வீட்டிலேயே முட்டாங்கு போட்டுக்கொண்டு மூலையிலே படுத்துதான் உறங்க வேண்டுமே அல்லாது தெருவிலே நின்று குடித்துவிட்ட அருமை பெருமைகளை பேசிக் கொள்வதற்கு இல்லை. முன்னால் அத்தகைய துர்பாக்கியமான காட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தன. ஆனால் இப்பொழுது அவை வெகுவாக குறைந்ததற்கு அமைச்சரவையை மட்டுமல்ல, நாட்டு மக்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல காரியங்களை அனைவரும் ஒன்று கூடி செய்கிறார்கள் என்றால் அவை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதிலே இந்த நாடு வளர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த முறையில் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாட்டிலே மறுபடியும் அந்த நல்ல சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் கட்சி மாச்சரியங்களை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த சட்டத்தை தவறான விதத்தில் பயன்படுத்தாமல் பார்த்து கொள்வதற்கும் எல்லாரும் கூடி ஆலோசித்து செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் கனம் அங்கத்தினர் திரு சட்டநாத கரையாளர் அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நான் இந்த திருத்தத்தை ஆதரிக்கிறேன். இதுபோன்ற உரைகளை கேட்பதற்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.